வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சியின் முதல் பகுதி as usual சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நமக்கு உதவி அன்புள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு பகுதி. நேத்து பாத்தீங்கன்னா டைனி பி மெடிக்கல் ராஜ்குமார் சந்தோஷ் உதவி இருக்காங்க. இவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இவங்களுக்கு மட்டும் இல்லங்க, நம்முடைய அனைத்து வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அமைக்கி எங்களுக்கு ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் நம்மளை திட்ட போறாங்க, ஏன்பா நம்மளே திட்டுவாங்க? என்ன அது இல்ல பேசக்கூடாத கண்டென்ட்னு கிடையாது, பட் சில பேர் பேச மறுத்த கண்டென்ட் நம்ம பேசலாமான்னு யோசிச்சோம். நம்மளுடைய கொள்கை என்னப்பா? நீதி நேர்மை நியாயம் எதா இருந்தாலும் எதிர்த்து பேசும்பா. தப்புன்னா கேட்போம்னா நீதி நேர்மை நியாயம் வந்து சாட்டைதியா? சாட்டை பொய்யா? அது நம்மளுக்கு வேற வேண்டியது. அது என்னமோ உண்மை. சாட்டை வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அநீதி அநியாயம் தான். ஆனா அவருக்கு எதுக்கு அந்த டைலாக் வேஸ்ட் இருக்காருன்னு தெரியல. சரி, எதை பத்தி பேச போறோன்றதை நாங்க தெளிவா சொல்லிடுறோம். மது ஒழிப்பு மாநாடு, மதுவை ஒழிக்கிறோம். அப்புறமா பாத்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அப்புறமா கடைசி மனிதனுக்கும் சனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அப்ப டைலாக் உனக்கு தெரியல பாத்தீங்களா மக்களே? தெரியாம உட்காந்துருக்கான், ட்வீட்டை படிக்காம உட்காந்துருக்கான். ஊர் மக்களே இந்த ட்வீட்டை படிச்சாச்சு, அந்த ட்வீட்டை டெலிட்டும் பண்ணியாச்சு, அதை வேற மாதிரியும் போட்டாச்சு, திருன்னு முடிச்சுன்னு படிக்கிறதுக்குள்ள டெலிட் பண்ணா என்ன பண்றது? டெலிட் பண்ணிட்டு திருப்பியும் போட்டிருக்காங்க, நீ போய் படிச்சிருக்கணும்யா. இதை பத்தி தான் நம்ம விவரமா பேச போறோம். அதாவது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திருமாவளவர் வந்து பார்த்தோன்னா போய் முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு. அவங்களே வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. நம்பர் 1. இப்போ தம்ப்நெயில்ஸ்லாம் எப்படி பறக்கும்ன்றதை நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணிருக்கேன். திரும்ப அடித்த யூ டர்ன், திருமாவை மிரட்டிய திமுக அப்படின்ட்டு சாட்டை வந்து ஃபர்ஸ்ட் தம்ப்நெயில ரெடி பண்ணிட்டு போட்டுருப்பாரு. நம்ம கேரட் நாய் சீமான் இப்போ குதூகலமா இருப்பாப்ல, எதனா ஒன்று பண்ணுமே, திருமாவளவனை வந்து அசிங்கப்படுத்தணுமே இப்பன்ட்டு பிளான் பண்ணுவேன். ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் போட்ட இது எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் போட்ட தம்ப்நெயில்ல எப்படி தெரியுமா இருந்துச்சு? சாட்டை இருப்பாரு, திருமா ராக் திமுக ஷாக், திமுகவை கதற விட்ட திருமாவளவன். பயங்கரமா இருக்கே. இவங்க சாட்டை சேனலும் சரி, இந்த நாம் தமிழர் தும்பிகள் சேனலும் சரி, அப்படியே கூட்டணியை உடைச்சு திருமாவளவன் வெளியில வந்துட்டாரு. அந்த ரேஞ்சுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்தாங்க. பட் இப்ப லாஸ்ட்ல திருமாவளவன் வந்து பார்த்தோன்னா அந்த செருப்புல சாணியை முக்கி ரிட்டர்ன்ல அடிப்பாங்க பத்தியா, அந்த மாதிரி முக்கி இவங்க மூஞ்சில எல்லாம் அடிச்சிருக்காரு. அதனால இன்வெர்ட் போற தம்ப்நெயில்லாம் இப்படிதான் இருக்கும். திரும்ப அடித்த யூ டர்ன், திமுக வந்து திருமாவை மிரட்டிய திமுக, அப்படி அப்படின்னு தான் போடுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும்ல, அதனாலதான் அதை சொன்னேன். சரி, என்னதான்டா நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. மது ஒழிக்கும் மாநாடுன்னு வந்து அக்டோபர் 2 வந்து திருமாவளவன் நடத்த போகுது. உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அந்த மாநாடு வந்து அக்டோபர் 2 நடக்க போகுது. சரி, ஓகே. பட் அது நடத்த வேண்டிய அவசியம் என்ன இப்போ? அதுதான் வந்து ஒரு கேள்வி பொருளாக இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே வந்து போன வீடியோலயே நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம். நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? ஏங்க மதுவெல்லாம் ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம், சோசியலிசம் ஆயிடுச்சு, இப்ப ரொம்ப கஷ்டம், அதை பண்ண முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, மதுவை ஒழிக்கணும்ட்டு எந்தெந்த கட்சி பேசுறீங்களோ அந்தந்த கட்சி ஃபர்ஸ்ட் ஒரு முன்னெடுப்பை எடுங்க. நம்மளோட கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் குடிக்கூடாது, நீக்கிடுவேன் அப்படின்னு ஒரு முடிவை எடுங்க, ஒரு அறிக்கை விடுங்க அப்படின்னு சொன்னோம். பட் அதுவும் பண்ண முடியுமானா முடியாது. 3ஆவதா ஒரு பாயிண்ட் வச்சிருந்தோம். என்ன பாயிண்ட் வச்சிருந்தோம்னா, நீங்க ஏன் மாநில அரசை கேக்குறீங்க? மத்திய அரசு ஒன்றிய அரசை கேளுங்களேன். ஏங்க, இந்தியாவை ஆளுகின்ற ஒரு அரசுக்கு எல்லா மாநிலத்திலையும் தடை போடுற உரிமை இருக்கு. போட சொல்ல எல்லா மாநிலத்திலும். அதை நாங்க வந்து போன வீடியோல சொல்லியிருந்தோம். சட்டப்படி நீங்க பாஜகவே கேட்கலாம். பாஜக இது மாதிரி மக்கள் கெட்டு போறாங்க, நீ தயவு செய்து எல்லா மாநிலத்திலையும் மதுவை ஒழிச்சிரு அப்படின்னு கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப அந்த ஸ்டெப்புக்கு தான் நம்மளுடைய திருமாவளவர் வந்திருக்காரு. இப்ப எப்படி நம்ம பேசின வீடியோ அவர் பார்த்துருப்பாரோ? இல்ல, அதெல்லாம் டூ மச் ஆஃப் இந்தியா. எங்க வீடியோ பார்த்துட்டு அவர் அந்த முடிவுக்கு வந்தாரான்னு தெரியல. பட் இன்னைக்கு வந்து முதலமைச்சரை சந்திச்சுட்டு வெளியில வந்த திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா இதை குறித்து தான் அவர் பேசியிருக்காரு. அதை தான் பிரீஃபா நம்ம ஆராய்ஞ்சு இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவர் வந்து போய் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. அதாவது எதுக்கு போய் மெயினா சந்திச்சிருக்காரு? 2 வாரமா வந்து அமெரிக்கா சுற்றுப்பயணத்துக்கு போயிருக்கீங்க, நிறைய முதலீடுகளை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. அதற்கு நன்றி சொல்லும் விதமாக போய், அது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காருன்னும் போது அவர் போய் ஒரு நன்றி சொல்லுறதோ ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதோ தப்பு கிடையாது. அந்த வாழ்த்து தெரிவிக்க இவர் போயிருக்காரு. ஆனா இவர் போவாரான்ட்டு பல பேர் எதிர்பார்க்கல. பல பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, உள்குத்து வெளிக்குத்துன்னு குத்திட்டு அப்படியே அதை வச்சுக்கின்னு விளையாடிட்டு இருந்தாங்க. அதை வந்து உடைக்கிற வகையில வந்து திருமாவளவர் வந்து இன்னைக்கு போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்தாச்சு. சரி, அந்த பார்த்துட்டு இந்த மது ஒழிப்பு மாநாடை பத்தியும் ஒரு ட்விஸ்ட் அங்க வச்சிருக்காரு. போட்டாரா? ஆமா. அங்க என்னன்னா, சிஎம் கையிலேயே வந்து ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு சிஎம் கிட்டேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் இந்த மது ஒழிப்பு மாநாடுல பங்கேற்கணும்
அப்படின்னு கேட்டிருக்காரு, ரிக்வெஸ்டா கேட்டிருக்காரு. இருக்குல்ல ஆமா, பயங்கர ட்விஸ்டா இருக்கு. இது யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்னே சொல்லலாம். நீங்களும் பங்கேற்குங்க. ஏன்னா உங்களுக்கும் வந்து அந்த கொள்கையில ஒரு இது இருக்கு, ஈர்ப்பு இருக்கு, மது இருக்கக்கூடாது, நீங்களும் பங்கேற்கலாம். ஏன்னா ஆர்டிகல் 47 படி, அந்த ஆர்டிகல் 47 போயிட்டாரு. ஆர்டிகல் 47 என்ன சொல்லுன்னா, மது ஒழிக்கிறத வந்து ஸ்டேட் நடவடிக்கை எடுக்கணும், ஒன்றிய அரசும் நடவடிக்கை எடுத்து எல்லா கடைகளையும் மூடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சரத்து உடையதுதான் ஆர்டிகல் 47. அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 44 படி காமன் சிவில் கோடு உருவாக்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிற பாஜகவினர், அதற்காக அதை பயன்படுத்தி காமன் சிவில் கோடு கொண்டு வர முயற்சிக்கிறவர்கள் அதே ஆர்டிகல் 47 பயன்படுத்தி ஏன் ஒரு நேஷனல் பாலிசி ஆன் லிக்கர் அண்ட் ட்ரக்ஸ் கொண்டு வரக்கூடாது? நீங்களும் வந்து வாங்க, நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒன்றிய அரசை கேட்போம். ஆமா கரெக்ட். தமிழ்நாட்டுல மட்டும் 3 வச்சுக்கோ, வெளிமாநிலத்துல கண்டிப்பா சரக்கு விற்பானுங்களே. ஆமா, இல்லீகல் டிராபிகிங் நிறைய ஆயிடும். சோ ஒரு மாநிலத்துல மூடுறது யூஸ்ஃபுல்லா இருக்குமானா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்காது. அததான் வந்து இப்போ திருமாவளவர் வந்து எடுத்துட்டு வர. தமிழ்நாடு மட்டும் மூடணும்னா நீங்க என்ன செய்வீங்க? நெக்ஸ்ட் ஒன்னு கேரளா போவீங்க, ஒன்னு கர்நாடகா போவீங்க, இல்ல ஆந்திரா போவீங்க, இல்ல பாண்டிச்சேரி போவீங்க, இல்ல ஸ்ட்ரைட்டா ஊபிக்கு அடிப்பீங்க உத்தரப்பிரதேஷ்க்கு. ஏன்னா உத்தரப்பிரதேஷ் தான் அதிக வருமானம் வைன் ஷாப்ல உடைய ஒரு மாநிலம். கிட்டத்தட்ட 27%. அந்த அந்த மாநிலத்துக்கு வர இன்கம்ல 27% எங்கிருந்து வருது பாத்தீங்கன்னா வைன் ஷாப்ல வருது. சோ அந்த மாநிலத்துக்கு ஸ்ட்ரைட்டா போயிடுவீங்கன்றத உணர்ந்த திருமாவளவர் இந்த வாட்டி என்ன சொல்லிருக்காங்க, வாங்க ஒன்றிய அரசை கேட்போம். ஏன் ஒன்றிய அரசு நீங்க அந்த சரத்தை பயன்படுத்தி இந்த சரக்கை வந்து பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்போம் அப்படின்ட்டு முதலமைச்சர் கேட்டிருக்காரு. முதலமைச்சரும் வந்து பாத்தீங்கன்னா அதை பரிசீலனை பண்ணிட்டு சரி ஓகே, எங்க சார்பா வந்து DK இளங்கோவனும் RS பாரதியும் பங்கேற்பாங்க. இப்போ பாதி பேர் நான் செத்து போவானுங்களையா? இப்போ அவரு அப்படி சொன்ன இது என்னன்னா, ஒரு படத்துல வரும் பார்த்தியா, டேய் ஸ்கெட்ச் அவங்களுக்கு போடுறடா, ஸ்கெட்சே உனக்கு தான்ன்ற மாதிரி சுத்திக்கிட்டு ஸ்கெட்ச் யாருக்கு வச்சுக்கிறாங்கன்னா பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் தான் வச்சிருக்காங்களே தவிர்த்து இங்க திருமாவளவனும் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிற மாதிரி தாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, அதிமுகவுக்கு நேரடி அழைப்பு இன்னும் விடுக்கவே இல்லை. இல்ல அதுல ஒரு கதை இருக்குது. இவர் இது அழைப்பா விடல, இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி இவங்க வரணும், வெளியில வரவங்க வந்து பத்திரிகையாளர் பிரஸ் மீட்ல வந்து இவரை கேக்குறாங்க, இவ்வளவு பேரு உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களே, அவங்க எல்லாம் இப்ப வருவாங்களே, இது சாத்தியமா திமுகல இருந்து வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்களே, சாத்தியமானும் போது திருமாவளவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, இப்ப திமுகல இருந்து வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இனிமேட்டு அவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க, வராங்களான்னு எனக்கு தெரியாது, பொறுத்து இருந்து பாப்போம்னு சப்பையா முடிச்சுட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். சோ இதை வச்சு நான் அரசியல் போடலாம் தானே, எப்படி போட்டு மண்ணலி போட்டாப்லயே. ஆமா, இததான் நம்ம வந்து சொன்னோம். அன்னைக்கு வந்து நம்ம திருமாவளவன் அவர்கள் பேசுறதுக்கு நம்ம பதில் கொடுத்துருந்தோம். இல்ல அது பாசிபிளே கிடையாது. ஆட்சி நடத்துறவங்களுக்கு தான் அதோட கஷ்டங்கள் தெரியும். ஏன்னா நாளைக்கு வந்து இல்லீகல் டிராஃபிக்கிங்காகவும் பல பேர் வந்து இல்லீகல் சரக்கு காசு ஆரம்பிப்பான். அவனை தடுக்கிறதுக்காக காவல்துறை இம்ப்ளிமெண்ட் பண்ணா அந்த நிதி சுமையெல்லாம் எப்படி தமிழக அரசு சமாளிக்கும்? ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்ன்ட்டு சொன்னமா இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இப்போ வந்து எல்லாருமே இறங்கி பேசுறாங்க. எஸ், இந்திய அளவுல மூடுங்க, சந்தோஷம். என்ன சொல்றப்பா, இந்திய அளவுல மூணுனா சந்தோஷம் தான் எங்க கருத்தாவும் நாங்க தெரிவிச்சிருக்கோம். ஏன்னா பின்விளைவுகள் எப்படி இருந்தாலும் ஜாஸ்தி தாங்க, மூடவே முடியாதுன்றதுதான் எங்களோட இது. 100% முடியாது, 100% மூட முடியாது. இருந்தாலும் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்கன்னா அதை போய் நம்ம குத்தம் சொல்ல வேணான்ட்டு நாங்க ஓரமா இருந்துட்டோம். பட் 100% திருப்பியும் சொல்றேன், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். போலீஸுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும், அதுதான் சொல்றேன். இப்ப வெறும் பிரச்சனை வரும். இருந்தாலும் சரி, இதை நீங்க அரசியலா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வந்து மக்களின் முன்னேற்றத்திற்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர் பேசும்போது இந்த மதுனால் வந்து எவ்வளவோ பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்காக தான் நாங்க இந்த மாநாட்டை நடத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆல் தட் ஆர் அக்செப்டட், பட் வெரி டிஃபிகல்ட்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம ஸ்டில் நிக்கிறோம். அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறாங்க. நீங்க வந்து ட்விட்டர்ல வந்து ட்வீட் போட்டிருந்தீங்களே, அந்த ட்வீட்டை பத்தி முதலமைச்சர் எதுனா பேசினாரா? அதாவது ஆட்சியிலும் பங்கீடு அந்த டைலாக் எதுனா பேசினாருன்னா, இல்ல அதை பத்தி முதலமைச்சர் எதுவும் பேசல. ஏன்னா அதுக்கு வந்து உரிய விளக்கத்தை வந்து திருமாவளவன் முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதாவது எங்க போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டு திருப்பி ரீட்வீட் பண்ணிருக்கீங்களே, அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஏங்க அந்த போஸ்ட்டை வந்து எஸ் அப்கோர்ஸ் எல்லா போஸ்ட்டுமே நானே பதிவிடுறது கிடையாது. ஆமா, அதை பாதி பேர் வந்து கலாச்சாங்க. அட்மின் பாரு எச்ராஜா மாதிரி திருமாவளவன் போய் சொல்றாரு அப்படின்னு பாதி பேர் கலாச்சாங்க. பட் இவர் சொன்னதுல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு நியாயம் இருந்துச்சு. சில பேர் மீம்ஸும் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, மறு வைக்காம இருந்தா திருமாவளவன், மறு வச்சுட்டு இருந்தா வந்து அட்மின் திருமாவளவன் அப்படின்னு மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் என்னன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது லாஜிக்கலி அவரே சொல்லிட்டாரு, எங்க எல்லா ட்வீட்டும் நான் போட மாட்டேன், அதை அட்மின் போஸ்ட் பண்ணுவாரு, அதை அப்புறமா நான் பார்ப்பேன். பட் அந்த அட்மின் என்ன சொன்னாருன்னா, இது போட்ட உடனே வந்து கொஞ்சம் விவாத பொருளா ஆயிடுச்சு, அதனால நான் பயந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன், உங்க பெர்மிஷனுக்கு அப்புறமா போடலான்ட்டு வெயிட் பண்ணேன்னு சொன்னாரு. உடனே திருமாவளவன், நீங்க போட்ட வீடியோ ஒன்றும் தப்பு இல்லை, பட் மேல ஆட் பண்ணிருக்கிற சென்டென்ஸ்ல கொஞ்சம் கரெக்ஷன் தேவை, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி போடுங்கன்ட்டு
திருப்பி திருமாவளவன் அதே வீடியோவை போட்டிருக்காரு. பட் அந்த மேல இருக்கிற சென்டென்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். ஸோ ரீட்வீட்டும் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து சில பேரால வந்து தாங்கிக்க முடியல. யாரும் எரியுமாப்பா, ஆல்ரெடி வெயில் வேற கொளுத்துது, வர கொளுத்தம் போல. திருமாவளவன் வந்து திமுக அகேன்ஸ்டா போறாரு. அவள் தான் திமுக கூட்டணியில வந்து ஒரு பிரிவு இருக்கு, அவ்வளவுதான், திமுகவே காலி எஞ்சிக்காது. அதுதான் இப்ப திருமாவளவன் வந்து எந்த கூட்டணி உருவாகும் இல்ல ஃபார்ம் பண்ணிட்டாங்க. திருமாவளவன் வந்து இப்ப எங்க போவாரு நெக்ஸ்ட்? விசிகே டிவிகே எப்படியோ விஜய் கட்சி தொடங்கணும்னா தாவரத்துக்கு திருமாவளவன் ரெடியா இருக்காரு, அங்க போயிடுவாரு. கூட வந்து எது காங்கிரஸ் போகுமா, காங்கிரஸும் இழுத்துன்னு போயிடுவாங்க. அப்பா அவ்வளவுதான் திமுக காலி, அதிமுக ஆட்சி அமைச்சிடலாம், இல்லைன்னா விஜய் ஆட்சி அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஒரு கனெக்ஷன்ஸ் ஓடிட்டு தான் இருந்துச்சு. அதையெல்லாம் முறியடிக்கும் விதமா தான் இன்னைக்கு திருமாவளவர் வந்து பாத்தீங்கன்னா பேச மாட்டீங்க. இப்ப என்னன்னா இதுல அரசியல் ஆதாயமோ அரசியலோ இருக்கா இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு, 100% இருக்கு. நாங்களும் ஒன்னும் போற போக்குல அப்படியே சொம்படிச்சுட்டு போற கேரக்டர்ஸ் நாங்க கிடையாது. அதுதான் தெளிவா இப்போ இது வரைக்கும் அவர் பண்ணதுல பாசிட்டிவ்ஸ் ஏதோ நாங்க பேசிட்டோம். பட் எஸ் அஃப்கோர்ஸ் நெகட்டிவும் இருக்கு, அதையும் பேசலாம், அதையும் நாங்க சொல்லதான் போறோம். நீங்க மது ஒழிப்பு மாநாடு கான்செப்ட் எங்களோட கொள்கைன்றீங்க, அதுதான் வந்து எங்களோட உயிர் மூச்சுன்றீங்க. 2005 வந்து நீங்க தொடங்கிட்டு 2016 வந்து கலைஞர் வந்து நான் மது ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல் கையெழுத்து சொன்னார்ல, அப்ப நீங்க கூட்டணி அமைக்கிறதானே. மது வேண்டான்னு சொல்ற நீங்க 2014 வந்திருக்கணும், ஆனா வரல. வராம மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு இப்ப பேசுற அன்புமணி ராமதாஸ், நீங்க வைகோ எல்லாம் ஒன்னா சேர்ந்தீங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல? மக்கள் நல கூட்டணின்னு நம்ம ஒண்ணு ஃபார்ம் பண்ணிட்டோம். பாமகவும் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல, நீங்களும் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல. இத்தனைக்கும் டிஎம்கே வந்து ஓப்பனா தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா வந்து மது கடைகளை மூடுவோம். முதல் கையெழுத்துங்க, முதல் கையெழுத்துன்னு சொன்னோம். ஆனா நீங்க யாருன்னா டிஎம்கேக்கு அப்போ சப்போர்ட் பண்ணீங்களா? ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த மது ஒழிப்புன்றது முக்கிய பிரச்சனையா தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து அப்ப மக்கள் நல கூட்டணின்னு ஃபார்ம் பண்ணோம், எப்படின்னா வேற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலி டீல் பண்ணோம்னு போனீங்க, முடிஞ்சு போச்சு உங்க சோல். அப்ப நீங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் இங்க மது கடைகள் 2005 போராடுறீங்க, 2016 நம்பர் 1 எங்க கொஸ்டின் அது. நம்பர் 2, நீங்க வந்து இதுவே திமுகல சேர்ந்துட்டு 2016 திமுக வின் ஆயிட்டு மது கடைகளை மூடாத சமயத்துல நீங்க வந்து ஒரு மாநாடு நடத்தியோ போராட்டம் நடத்தினாலோ நாங்களே சப்போர்ட் பண்ணோம். கன்ஃபார்ம். ஏங்க திமுக நீங்க சொன்னீங்கல்ல மூடுவீங்கன்னு தேர்தல் அறிக்கையில, அப்புறமா ஏங்க மூடல அப்படின்ட்டு எதிர்த்து நாங்களே குரல் கேட்போம். பட் 2016 நீங்க யாரும் சப்போர்ட் பண்ணல, அவங்க வந்து 1% ஓட்டுல தோத்து போயிட்டாங்க. இதால 2021 திமுக எங்கன்னா நாங்க மது கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்களா? இழுத்து மூடுவோம்னு சொன்னாங்க. எடுத்து காட்டுங்க. இப்ப வரைக்கும் சில 2021 இன்னுமே வதந்திகள் என்னன்னா 2016 திமுக சொன்னதான் 2021 எடுத்து பேசிட்டு இருக்காங்க. திமுக மூடுச்சுன்னு. திமுக படிப்படியாக குறைக்கப்படும்னு தான் 2021 மாத்தினாங்களே தவிர்த்து மது கடைகளை இழுத்து மூடுவோம்னா அவங்க சொல்லவே இல்லை. இப்போவும் கிட்டத்தட்ட 500 கடைகளை மூடி இருக்கிறாங்க. எது மூடி இருக்கிறாங்க? 500 கடைகளை. இப்போ நீங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஆச்சு, நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? எங்க திமுக நீங்க வைன் ஷாப் மூடுங்க, நான் கூட்டணி சேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு செட்டில்மெண்ட் வந்துடணும். நீங்க மூடுனா நான் சேருவேன், இல்ல நான் சேர மாட்டேன்னு சொல்லி விட்டுடணும். இப்போ நீங்க அவங்க மூட மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், மூட மாட்டாங்கன்னு தெரிஞ்சோ நீங்க சேர்ந்துட்டு இப்போ வந்து மாநாடு நடத்துறதில் என்ன பயன்? ஆனா இப்ப என்ன சொல்றீங்கன்னா நாங்க பாஜக ஒன்றிய அரசை எதிர்த்து தான் பண்ண போறோம், அது நாங்க சொன்னதுக்கு அப்புறமா நிறுத்திக்கலாமா? சோ இதெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கு. இது நீங்க அடித்த யூ டர்னா கன்ஃபார்ம் நானும் சொல்றேன், இது அடித்த யூ டர்ன் தான். சோ இதெல்லாம் ஆமா ஒரு முக்கிய கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. ஏங்க இது நாங்க பொதுவா பேசுறது, நாங்க ஜெனரல் பப்ளிக், ஒரு ஜெனரல் பப்ளிக் உட்காந்து பாக்குறவன் என்ன தெரியுமா பாப்பான்? ஏங்க ஒரு கொள்கை உங்களுக்கு மெயினான கொள்கைன்னு வச்சுட்டு இருக்கீங்க, அந்த மெயினான கொள்கையில இருந்து நீங்க இறங்கவே கூடாது. ஒரு கூட்டணி சேர்றீங்கன்னா கூட இந்த கொள்கையில உடன்பாடு இருந்தா நான் கூட்டணி சேர்றேன், இல்லைன்னா கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு கலைஞர் வந்து பாஜகவோட அப்ப சேர்ந்தாரு வாஜ்பாய் கிட்ட, என்ன ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடு, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, இதுல ஒத்துக்கிறியா நான் சேர்றேன், இல்லைன்னா நான் சேர மாட்டேன். அவங்க ஒத்துக்குனாங்க, சேர்ந்தாரு. அது மாதிரி நீங்களும் போட்டுருக்கணும். அது விசிகேவை மட்டும் நான் சொல்லல, எல்லா கட்சியும் இந்த மது ஒழிக்கிறோம்னு பேசுற கட்சிகளை. அப்பனா இப்போ திமுக வந்து மது கடைகளை மூட போறோம்னு சொல்ல, அதிமுகவும் மது கடைகளை மூட போறோம்னு சொல்ல, இவங்க 2 பேர்கிட்ட நீங்க அலையன்ஸ் வைக்கிறீங்கன்னா அப்ப அதை பத்தி பேசக்கூடாது. அதுவும் எதிர்கட்சியில வந்து கூட்டணி வைக்கிறானுங்க பாரு, அவனுங்க பண்ற அலும்பலுக்குது எப்பா. அதுவும் தேமுதிக இல்ல எனக்கு தெரியல, கொரோனா டைம்ல சரக்கு போட்டு வித்தவரெல்லாம் நீங்க வந்து அதுவும் போலீஸ்க்கு இப்ப போலீஸை வந்து லைன்ல நில்லுங்கன்னு சொல்லி டோக்கன் சிஸ்டம் கொடுத்து 1 டிஸ்டன்ஸ்ல சரக்கு வித்த எடப்பாடி எல்லாம் நீங்க இன்வைட் பண்றதுல லாஜிக்கலே கிடையாது. நாங்க போன வீடியோல பேசிட்டோம். எப்படி எடுத்துட்டு போறா தெரியாம நீங்க இழுத்துட்டு போய் நிறுத்தின கிடையாதான் இது இருக்குது. இது தேவையா நம்மளுக்கு?
அப்படின்றது எங்களோட ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி பாமகவையும் கேட்டுடலாம், ஏன்னா பாமக விடக்கூடாது. முக்கியமான ஏன்னா அவர் பேசும்போது வந்து அவரும் சொல்லியிருக்கிறாரு, நாங்க வந்து இதுல பிஹெச்டி, திருமாவளவன் வந்து ஜஸ்ட் எல்கேஜி தான், எங்களுக்கெல்லாம் அது அப்பாற்பட்ட கொள்கை, நாங்கெல்லாம் எங்க அப்பா காலத்துல இருந்து அதை தான் மது விலக்கு அப்படின்றதெல்லாம் நான் நிற்கிறோன்னு. அப்போ உங்களுக்கும் இந்த சேம் பாயிண்ட் தான். நீங்களும் எந்த கட்சிக்கிட்டையும் அலையன்ஸ் போட்டுருக்கூடாது. யாரு கடையை மூட போறேன்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் நீங்க சேர்ந்துருக்கணும். கரெக்டா இல்லையா? நியாயமா இல்லையா? ஏங்க உண்மையா இல்லையாங்க? ஏத்துக்காத இடத்துல போயிட்டு சேர்ந்துட்டு அப்புறமா ஏத்துக்கோங்கன்னு குத்துறது எப்படி ஒரு குத்து? எனக்கு ஒன்றும் தெரியல. பாஜக கூட சேர்ந்தாங்களா இப்போ எப்படி அது செட்டே ஆகாதுன்றதுதான் எங்களோட கான்செப்ட். இன்னொன்னு, இப்போ லேட்டஸ்டா ஒரு அந்த பதிவு, ட்வீட் போட்ட பதிவு எல்லாம் பேசும் பொருளாச்சு. அது ஆட்சியிலையும் அதிகாரம், எல்லாத்துலயும் அதிகாரம் வேணும், எங்களுக்கு ஈக்குவல் இது வேணும், சீட் ஷேர் பிளஸ் பவர் ஷேர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது பாசிபிளா? வாய்ப்பே இல்லை அப்படின்றது நீங்க யோசிங்க. ஏன்னா கொள்கையை விட்டு வெளியே திமுகவோட மெயின் கொள்கையே என்னன்னா, திமுகவுக்கும் அந்த கொள்கை இருக்கு, அதிமுகவுக்கும் அந்த கொள்கை இருக்கு. திமுகவோட மெயின் கொள்கை என்னன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது அவங்களோட ஒரு ஒரு முக்கிய முழக்கம்னே சொல்லலாம். அவங்க அதை விட்டு எப்படி இறங்குவாங்களா? செல்லூர் ராஜா பாருங்க, ஆட்சியிலே இல்ல, செல்லூர் ராஜா ஸ்ட்ரைட்டா ஒரு பகிரங்கமா பேசுறாரு. ஆச்சரியமாக என்னது பேசுறாருன்னு. என்னது உங்களுக்கு ஆட்சியில இடம் வேணுமா? அதெல்லாம் வந்து இங்க தமிழ்நாட்டுல நடக்காதுங்க. ஒண்ணு திமுக ஆட்சி நடக்கும், இல்ல அதிமுக ஆட்சி நடக்கும், அவ்வளவுதான். இங்க வந்து கூட்டாட்சி தத்துவத்தை மக்களே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. கூட்டணி என்ற பேச்சே கிடையாது, கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது தமிழகத்துல. கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க. முதல்ல அதை நினைச்சுக்குங்க. மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடப்படுதுன்னு தெரியும். மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, மற்ற ஆந்திரா, மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். எஸ், அஃப்கோர்ஸ் கூட்டாட்சி தத்துவத்தை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் ஏற்கனவே குதிரை பேரம் நந்தன் இருக்கு. இதுல இந்த மாதிரி கூட்டாட்சி போட்டோன்னு வச்சுக்க என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை வரும்? என்ன அந்த மினிஸ்டர் அந்த கட்சிக்கு தரீங்க, இந்த மினிஸ்டர் இந்த கட்சிக்கு தரீங்க, எனக்கு இந்த மினிஸ்டர் கொடுங்க, அவனுக்கு அந்த மினிஸ்டர் கொடுங்கன்ட்டு ஆட்சியை ஒழுங்காவே நடத்த முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. நீ கேட்டு தான் பண்ண வேண்டியதா இருக்கும்ல. உங்களை கேட்டுன்னு தான் பண்ண முடியதா இருக்கும். அதுவும் கேட்டுன்னு பண்ண முடிஞ்சா கூட பரவாயில்ல, வில்லங்கங்கள் வரும். அதனால மக்களுக்கு செய்யற நலத்திட்டங்கள் வந்து நிறைய பாதிக்கப்படும். ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாங்க, ஒருத்தர் இன்னொன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கண்ட்ரோல்ல ஆட்சி இயங்கும் போதுதான் ஒழுங்கா இயங்கும். பாஸ் ஆட்சியை கலைஞ்சிரும் பாஸ், பிரச்சனையாச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஓ, நீ எனக்கு இந்த மினிஸ்டர் தரமாட்டல, அப்போ நான் உனக்கு சப்போர்ட் தரமாட்டேன், வாபஸ் வாங்குறேன், நான் வேற எங்கன்னா போறேன். இப்போ பாஜக 2024 எலெக்ஷன்ல எப்படி இருக்கிறாங்க? சந்திரபாபு நாயுடு, நிதிஷும் இல்லைன்னா முடிஞ்சு போச்சாங்க. சோ அவங்களுக்கு மினிஸ்டர் குத்து கூட வச்சுன்னு இருக்காங்க. போற போக்குல அவங்க என்ன செய்வாங்க? இன்னொரு 2 மினிஸ்டர் கொடு, இன்னொன்னு இது கொடு, இல்ல இந்த துறையை மாத்தி அந்த துறையை கொடு, அப்படி நீ கொடுக்கலாம், நான் காங்கிரஸ் கிட்ட போயிடுவேன். சோ இந்த மாதிரி பிளாக்மெயிலிங்ல நிறைய இடத்துல இருக்கு, நிறைய குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கிறனாலதான் அப்போவே வந்து அண்ணா காலத்துல இருந்து என்ன வச்சுட்டாங்க, ஸ்டேட்ல இந்த பிரச்சனையே நமக்கு தேவை கிடையாது. சோ மாநிலத்தில் யார் அமைத்தாலும் சுயாட்சி தான், கூட்டாட்சி கிடையாது. 100%. ஏங்க 2006ல அப்போதுல இருந்து நீங்க சொல்றது மைனாரிட்டி திமுக ஆட்சி, மைனாரிட்டி திமுக ஆட்சி. நீங்க 2006லயே 96 சீட்டு தான் டிஎம்கே வின் பண்ணிருச்சு, 117க்கு மெஜாரிட்டி ஆகல. அப்படி இருக்கும் போதும் கூட திமுக தான் ஆண்டுச்சு, சுயாட்சியா தான் பண்ணாங்க. கொள்கை இதை மாத்த முடியாது. அவங்க தரணும்னு நினைச்சாங்களோ அதை யோசிச்சுன்னு தான் இருப்பாங்க, தரலாமா வேணாவா, இதால பிரச்சனை தானே. அதுக்கு என்ன பண்ணலாம்னா அகைன் எலெக்ஷனே சந்திச்சுட்டு போயிடலாம். கூட்டாட்சி தத்துவத்தை எடுத்துட்டு வரதுக்கு திருப்பி எலெக்ஷனை நடத்தி ஜெயிச்சு திருப்பி யார் மெஜாரிட்டி எடுத்து வரவும் பாத்துக்கலானே போயிடுவாங்க. ஏன்னா கூட்டாட்சி வச்சா ஏழ்றைகள் ஜாஸ்தி, குதிரை பேரங்கள் ஜாஸ்தி, பிரச்சனைகள் ஜாஸ்தி, கண்ட்ரோல் ஒருத்தர் கிட்ட இருக்காது, பிரச்சனை வரும், யாருமே முடிவெடுக்க முடியாது. சோ நீங்க இத ட்வீட் போட்டிருக்கீங்க, நீங்க ட்வீட் போட்டுட்டு நீங்க சொல்றீங்க, நான் வந்து 99ல எங்களை எழுப்பின குரலை நாங்க வந்து ரிமைண்ட் பண்றோம், அதை நாங்க ஏத்துக்கிறோம். பட் ஆல் திஸ் ஆர் பாசிபிள் ஆஃப் நவ்னா கண்டிப்பா அது கூட்டணியில முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்றதையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அது அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, அஸ் அ பொதுமக்கள் எங்களுக்கு இந்த குதிரை பேரங்கள் நடக்கக்கூடாது. ஒரு கட்சி கிட்ட ஒரு ஆட்சி இருந்தாதான் அது வந்து தெளிவா போகுமே தவிர்த்து இல்லைன்னா பிரச்சனைகள் ஜாஸ்தியா வரும். மக்களுக்கு தானே தொல்லை லாஸ்ட்ல. இது பண்ணா அது பிரச்சனை, அது பண்ணா இது பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. இவ்வளவு நடந்திருக்கு. திருமாவளவன் எப்படி இருந்தாலும் 2ஆம் தேதி மாநாடு நடத்தி தான் ஆக போறாரு. திமுக தான் அந்த மாநாடுல பங்கேற்கதான் போறாங்க. சோ இப்போ இது வந்து பாஜகவை கேள்வி கேட்கும் ஒரு இதாக தான் வரும். ஸோ பாஜக கிட்ட இருந்து நம்மளுக்கு இப்போ திருமாவளவனுக்கு இன்னி சாயங்காலம் போறதுக்குன்னு ஒரு 20-30 வீடியோ வந்துடும். நம்ம போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 30 பேர் வீடியோ போட்டுருப்பாங்க திருமாவளவன் அவர்களை வந்து வசைப்பாடி. நாங்க வசைப்பாடல, கொஞ்சம் யோசிக்கணும்ன்றோம், வேற எதுவும் கிடையாது. அவருக்கு பேசிருக்கோம். அவருக்கு என்னன்னா அவருக்கும் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும், திமுக மேலயோ யார் மேலயோ மன வருத்தங்கள் இருக்கும். அந்த மன வருத்தத்தை எப்படி காட்டுறதுன்றத யோசிக்காமையோ தெரியாமையோ இப்படி எடுத்துட்டு போய் ஏதோ பண்ணிட்டாருன்னு நினைக்கிறோம். என்னன்னு தெரியல. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அந்த மாநாடு எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆக போகுது, இதுக்கு பாஜக எப்படி ஒரு ரிப்ளை
கொடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்ப்போம். இருந்தாலும் லாஸ்ட்ல நீங்க எல்லாரும் ஒண்ணுதான் சொல்ல போறீங்க, திருமாவை மிரட்டிய திமுக.